செங்கல்பட்டு மாவட்டம் மணமை ஊராட்சியில் சென்னை அணுமின் நிலையம் சார்பில் சுற்றுப்புற மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 21 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இயக்குநர் சேஷையா பங்கேற்று மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பூர்ணிமா சண்முகசுந்தரம், வார்டு உறுப்பினர்கள் செல்வராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் இருந்து சேலம் சென்ற கார் ஓமலூரில் தீப்பற்றி எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயை முழுமையாக அணைத்து போலீசார் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடிக்கும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் பிடித்த நாய்களை வாய்க்கால் பட்டறை பகுதியில் உள்ள நாய்கள் கருத்தடை மையத்திற்கு கொண்டு சென்று நாய்களுக்கு கருத்தடை செய்து 5 நாட்களுக்கு பிறகு மீண்டும் விடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் 21 மையங்களில் நடைபெறும் இந்த போராட்டமானது ஓய்வூதியவர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திம்மம் மலைப்பாதையில் தடுப்பு சுவரின் மீது படுத்திருந்த சிறுத்தையின் வீடியோ வெளியாகி வாகன ஓட்டிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அறிந்த வனத்துறையினர் மலைப்பாதை வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். பெரம்பலூரில் உலக மனிதாபிமான தினத்தை முன்னிட்டு தனியார் பல்கலைக்கழகம் சார்பில் வேந்தர் சீனிவாசன் தலைமையில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மேலும் இந்த பேரணியில் தனியார் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 10,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் திரைப்பட நடிகர் யோகி பாபு சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது அவரை சூழ்ந்த ரசிகர்கள் அவரிடம் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கரூரில் டாக்டர் மீது நடைபெற்ற தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து புறநோயாளிகள் சேவையை மருத்துவர்கள் புறக்கணித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது உடைமை சேதார தடுப்பு சட்டத்தின் கீழ் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய மருத்துவர் சங்கத்தின் துணை செயலாளர் செய்தியாளர்களிடம் கோரிக்கை வைத்தார். நாங்க அதான் அது மாதிரி அவசர சிகிச்சை ஸ்கேன்ன்றது அவசர சிகிச்சை இல்லைங்க சார். ரெண்டாவது, நீங்க ரொம்ப வெயிட்டிங் டைம் இருந்தா பீப்புள் ஹேவ் தேர் ஓன் சாய்ஸ். நீங்க வேற சென்டர் போகலாம், வேற டாக்டர் பார்க்கலாம். கட்டாயம் இல்லையே, அதற்காக அடிப்பதுன்றது தவறல்லவா சார்? அட்டெண்டர் முதல்ல, அதுக்கப்புறம் பேஷண்ட், அவர் கூட போன டீம் 2-3 பேர் சேர்ந்துமே போயிடுச்சு, இன்க்ளூடிங் பேஷண்ட் போயிருக்காங்க. செங்கல்பட்டில் எடப்பாடி வருகையை முன்னிட்டு பிரச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக ராட்சத பலூனை மாவட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பறக்கவிட்டனர். மேலும் இந்த நிகழ்வில் அதிமுகவினர், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோயிலில் மண்டலாபிஷேக பூர்த்தி விழா நடைபெற்றது. இந்த விழாவில் அப்பகுதியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தேசிய நெடுஞ்சாலை ஓரம் மேய்ச்சலுக்கு கட்டி வைத்த 5 ஆடுகளை அதிவேகமாக சென்ற கார் மோதி விபத்துக்குள்ளானதில் ஆடுகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. இதனைத் தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற காரை கண்டுபிடித்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என ஆட்டின் உரிமையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.